श्रीशैले दयापात्रं दीभक्त्यादिगुणान्धवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீராச்சடகோவன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது முதலாம் பத்து, ஐந்தாம் பதிகம், எட்டாம் பாசுரம். உண்டாய் உலகள் முன்னமே உமிழ்ந்து மாயால் புக்கு உண்டாய் வெண்ணெய் சிறுமனிதர் உளையாக்கை நிலையெய்தி மண்டான் சேர்ந்துண்டேளும் மனிதர்க்காகும்பீர் சிறிதும் மண்டா வண்ணம் மண்கரைய நெய்யோன் மருந்தோ மாயோனே. உண்டாய் உலகேழ் முன்னமே உமிழ்ந்து மாயையால் புக்கு உண்டாய் வெண்ணெய் சிறுமனிதர் உவளை ஆக்கை கை நிலையேந்தி மண்டான் சேர்ந்துண்டேளும் மனிதர்க்கு ஆகும் பீர் சிறிதும் மண்டாவண்ணம் மண்கரைய நெய்யூன் மருந்தோ மாயோனே. மாயோனே என்று எம்பெருமானை விழிக்கிறார் ஆழ்வார். மாயோனே, வியத்தகு செயல் புரிந்திடும் பெருமானே, உலகள் 7 உலகங்களையும் முன்னமே உண்டாய் முன்பு ஏற்பட்ட பிரளய காலத்தில் பாதுகாப்பதற்காக திருவயிற்றிலே வைத்து காத்தாயே. பின்னர் அந்த பிரளய காலம் முடிந்த பிறகு உமிழ்ந்து பிரளயம் முடிந்த பின் அவற்றை வெளிக்கொணர்ந்து சிறுமனிதர் அற்ப மனிதருடைய உவலை அருவருப்பான யாக்கை நிலை உடம்பினது நிலையை எய்தி அடைந்து மாயையால் புக்கு மாயையினாலே இவ்வுலகினிலே வந்து சேர்ந்து வெண்ணெயை உண்டாய் வெண்ணெயை அமுது செய்தாய் மண்தான் சோர்ந்து உண்டேளும் திருவயிற்றிலே மண் சட்டிகள் மிச்சப்பட்டிருந்தாலும் மனிதருக்கு உண்டாகக்கூடிய பீர் வெள்ளை மாந்தம் போன்ற வியாதிகள் சிறிதளவும் கூட அண்டாவண்ணம் சேராதிருக்கும்படி மண் கரைய அந்த மண்கட்டி கரைவதற்கு நெய்யூன் மருந்தோ, நெய் அமுது செய்தது மருந்தோ அல்லவே என்கின்றார் ஆழ்வார். இந்த பாசுரத்தில் ஆழ்வார் கண்ணனாகிய எம்பெருமானை நினைவு கூர்ந்து அவன் வெண்ணெயுண்ட நிகழ்ச்சியினை தனக்கு தோன்றிய வகையில் இங்கே அருளிச் செய்துள்ளார். இப்பாட்டினை ஊன்றி நோக்கும்போது எம்பெருமானுக்கும் ஆழ்வாருக்கும் இடையே வினோதமான ஓர் சம்பாவனை நிகழ்ந்தது நமக்கு புரிகின்றது. சென்ற பாட்டில் எல்லை கடைந்த நைச்சியானுசந்தானம் பண்ணி தன்மயப்படுத்தல் தாழ்மை என்பதனை பண்ணி அதன் காரணமாக பின்வாங்கின ஆழ்வாரை எம்பெருமான் நல்லதோர் உபாயத்தினால் தன்னோடு பொருந்து விட்டு கொள்ள வேணும் என்று பார்த்து அவரோடு பேசத் தொடங்கினான். ஆழ்வாரே, நீர் வாரீர், என்னுடைய செயல்கள் எல்லாம் உமக்கு நன்றாய் தெரியுமன்றோ என்றார். ஆழ்வார் என்ன நினைத்தார்?
எம்பெருமான் தன் வாயாலேயே அவற்றை கூற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டார். அதனாலே எனக்கு தெரியாது என்றார் ஆழ்வார். எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து, ஆழ்வாரே, நீர் பொய்யுருக்காதீர், இப்போதே கேட்கின்றேன், சொல்லும் என்று கடிந்து கூறினாராம். எம்பெருமான் கூறத் தொடங்குகின்றார். நான்முகன் முன்னொரு காலத்திலே, பிரளய காலத்திலே உலகங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய வயிற்றுக்குள் எடுத்து அடக்கி வைத்து, பின்பு மறுயுக தொடக்க காலத்தில் அவற்றிலே ஒன்றும் மீதம் இல்லாதபடி வெளிப்படுத்தினேன் என்பது, பின் திருவாய்ப்பாடியிலே புக்கு வெண்ணெய் விழுங்கினேன் என்றும் காதில் விழுந்ததில்லையோ, உண்மை சொல்லும் என்றார். எம்பெருமான் ஆழ்வாரிடம் கூறுகின்றார், நான் முன்னொரு காலத்தில், அதாவது பிரளய காலத்தில், உலகங்கள் எல்லாம் அழியக்கூடாது, உயிர்களெல்லாம் தொடர்ந்து இருத்தல் வேண்டும் என்பதற்காக அவற்றையெல்லாம் எடுத்து தன்னுடைய வயிற்றிலே வைத்து பாதுகாத்து ஒன்றும் மீதமில்லாதபடி பிற்காலத்தில் பிரளயம் முடிந்த பிறகு அதை வெளிப்படுத்தினேன் என்பதும், அவ்வாறு வெளிப்படுத்திய நான் பின்னர் திருவாய்ப்பாடியில் புகுந்து வெண்ணெய் விழுங்கினேன் என்றும் காதில் விழவில்லையோ, உண்மை சொல்லும் என்றார் எம்பெருமான். ஆழ்வார் அதற்கு எப்படி பதில் சுரிக்கின்றாராம், கேள்விப்பட்டிருக்கிறேன், அது பற்றி பலர் சொல்லியிருக்கிறார்கள். நளிர்மதி சடையனும் நான்முகக் கடவுளும் தளிரொளி இமையவர் முதலா வகை உலகும் அகப்பட நிலநீர் சுடரி விசும்பும் மலர் விசும்பும் பிறவும் சிறிதுடன் மயங்கு ஓர் ஆளிலை சேர்ந்த எம்பெருமானை அல்லது ஒரு மாதெய்வம் மற்றுடையோ யாமே என்று கூறுகின்றார் என்பதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். நானே கூறுகிறேன் என்று உண்டு உமிழ்ந்த பிரபாவத்தை எம்பெருமான் கூறி, நின்றுவிட்டது ஏதேனும் இருந்தால் அந்த மண்ணும் கரையட்டும் என்று திருவாய்ப்பாடியில் தோன்றி வெண்ணையும் உண்டோம் என்றார். இப்படி கேட்பது போல ஆழ்வார் அருளி செய்துள்ளார். எம்பெருமான் உலகை தன் வயிற்றுக்குள் அடக்கிக் கொண்டு ஆளிலை மேல் அரிதுயில் கொண்டது ஒரு காலம். ஆய்ப்பாடியிலே கண்ணனாய் வந்து வெண்ணெய் திருடி தின்றது வேறொரு காலம். இருவேறு நிகழ்வுகளையும் ஒரே பாசுரத்தில் ஆழ்வார் பாடியிருப்பது நம் கருத்தில் கொள்ளத்தக்கது. முன்பு உலகம் எல்லாவற்றையும் உண்டபோது உலகத்தில் உள்ள மண்ணும் சேர்ந்து ஆழ்வாருடைய எம்பெருமானுடைய திருவயிற்றுக்குள்ளே இருந்தது. பின்னால் பிரளயம் முடிந்த பிறகு அதை உமிழ்ந்தபின் சிறிதளவு மண் தங்கியிருக்கும். அது சோகை நோயை, மாந்தம், அதாவது பீர் என்று இங்கே குறிப்பிடுகின்றார், முதலியவற்றை ஏற்படுத்தும் என்று கருதியும் வெண்ணையும் நெய்யும் தின்றால் அம்மன் கரைந்துவிடும் என்று கருதித்தான் அவ்வாறு செய்தானோ எம்பெருமான். அது மருந்தல்லவே என்கின்றார் ஆழ்வார். அவ்வாறென்றால் நாம் வெண்ணெய் உண்டதற்கு காரணம் என்ன என்றார் சர்வேஸ்வரன். அடியார்கள் கைப்பட்ட வெண்ணெய் உனக்கு ஏற்ற பொருளாக உள்ளதாலே உண்டாய் என்கின்றார் ஆழ்வார். இது கேட்ட சர்வேஸ்வரன், ஆனால் அந்த வெண்ணெய் போன்றே உம்முடைய சேர்க்கையும் நமக்கு அவசியம் வேண்டியதாகிறது. ஆனால் நான் இவ்விதம் உரைத்த பின்னும் நீர் உம்முடைய தாழ்வை காட்டி நம்மை விட்டு விலகிச் செல்கின்றீர் என்றால் நமக்கு விருப்பமில்லாதவற்றை செய்தவர் ஆவீர் என்கின்றான் எம்பெருமான். அவன் கருத்தை தான் உணர்ந்ததற்கு அவனுக்கு உணர்த்தும் விதமாக ஆழ்வார் கூறத் தொடங்குகின்றார் என்பதாக இப்பாசல் விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இந்த காணொலி செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.